சிறுகடி காசு சிறு நேரில் வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முத்து பார்த்துட்டீங்களா? நான் இந்த மனோஜும் ரோஹினி பேசாமல் இருக்கிறது நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை மீனா கிட்டே சொல்கிறாங்க. மீனாவுமே தன் மாமனார்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி மனோஜும் ரோஹினி பேசாமல் இருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க மாமா, நீங்கள் போய் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நான் அப்போ சொல்கிறேம்மா, என்னதான் இருந்தாலும் அவங்க தப்பு தான். ஆனால் அதுக்காக புருஷன் பொண்டாட்டியும் பேசாமல் இருக்கிறது தப்பு தான். நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த டைமில் பார்த்திங்கன்னா வித்யா உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா, என்னடி எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட போட்டு தரையா, நீ பேசி இது பண்ணதெல்லாம் போதும், போய் உன் வேலையை என்னமோ பாரு அப்படின்னு அதுக்கு அண்ணாமலை அவள் ஒன்றும் போட்டு தரல, அவள் எதோ இருக்கிறதா சொன்னா, நீ எனக்கு கூட ரொம்ப ஆவுன்னு பேசுவா, அவள் இருக்கிறத விட குறைச்சி தான் சொல்லுவா, அவளை போய் நான் தின்னுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கூட்டின அந்த மருமக தானே, நீங்கள் எப்படி விட்டு தருவீங்க? அதான் நான் மருமக இப்படி தப்பு பண்ணிட்டா நீங்கள் கூட்டின அந்த மருமக உடனே உங்களுக்கு பெருசாக வசதியாக தெரியுதா? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க, நல்லா எனக்கு தெரியும், போய் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் அப்படின்னு ரெண்டு பேருமே துரத்தி விட்டுறாங்க. சரின்னு அண்ணாமலையுமே அமைதியாக போயிடுறாரு. சரின்னு வித்யா பார்த்துட்டிங்கன்னா நேராக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ரோஹினி பேசுனதுனால ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பணக்கார மருமக, நீ இப்போ அவளை அடித்து இது பண்ணியிருந்தேன்னா அப்புறம் அப்போ வெளியே சொத்தில் பங்கு கொடுத்தா அதில் உனக்கு சேராமல் போயிடுறோம், அப்புறம் அவள் தனியாக புருஷனை கொண்டு போயிட்டு நீ என்ன பண்ணுவேன்? அதை கொஞ்சம் யோசித்து முடிவெடு. யாரையும் வெறுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு 2 முறை யோசி. ஏன்னா அவள் பணக்கார மருமகள், உனக்கு நீயே தானே சொன்ன அவள் சொத்து நிறையா இருக்குது, அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கிறா, வெளியே வந்தால் ஒரே பொண்ணுன்றதுனால சொத்துல நிறைய பங்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த டைமில் நீ இப்படி சண்டை போட்டு இருந்தேன்னா உன்னே அவள் சேர்த்திக்காமல் போயிடுவா, அப்புறம் அவன் புருஷனை கூப்பிட்டு போயிட்டானே நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அப்படியே சொல்கிற. சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு வித்யா பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வராங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ரோஹினிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ரோஹினி பார்த்திங்கன்னா, அப்பா அத்தை ஒரு வழி சமாதானம் ஆகிட்டாங்க, நம்ம போய் போட்ட பிளான் எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீனா பூ டெக்கரேஷன் ஆர்டர் கோசம் ஒரு மண்டபத்துக்கு போயிட்டு சாம்பிள் காட்டுறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா புதுசாக தோண வில்லி பார்த்திங்கன்னா நீ எல்லாம் எங்கே நீங்கள் வேறு, இது என்னோடய ஏரியா, என்னை தவிர வேறு யாருக்கும் இங்கே ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சரிங்க உங்கள் முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள், என் முயற்சியை நான் பண்ணுறேன், நான் முயற்சி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நான் சும்மா சாம்பிளெல்லாம் காட்டுறேன், நல்லா இருந்தால் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா கொடுக்கறதில்ல, அதை போய் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு அதெல்லாம் முடியாது, நான் இருக்கிற இடத்துல நீ நாத்துக்கு வர, இது என்னோடய ஏரியா, நீ இந்த ஏரியாவுக்கெல்லாம் வரவே கூடாதுன்னு அந்த டெக்கரேஷன் எல்லாம் போட்டு உடச்சிடுறாங்க. இதை பார்த்து மீனா பார்த்திங்கன்னா சரியாக போகுது. இப்போ வேணால் நீங்கள் உடச்சி போட்டலாம், ஆனால் ஒரு காலத்தில் இந்த துறையில் நான் பெரிய ஆளாக காட்டுறேன், அப்போ தெரியும் நான் யார் அப்படின்னு சவால் விட்டு வந்துடுறாங்க. இப்படி கதை போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முத்து சிட்டிக்கும் ரோஹினிக்கும் என்ன சம்மந்தம்னு கண்டுபிடிக்கலாம்னு அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.